ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அக்கௌண்டன்சி எக்ஸாமோட அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் 2024. எதுக்காக சார் இந்த ஆன்சர் கீயை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ஒரு எய்மில் நிறைய பேர் வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் அப்படின்னாவே நான் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் தான் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளோட மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், தியரி கொஸ்டினை செலக்ட் பண்ணுறதா இல்லை வந்து சம் கொஸ்டினை செலக்ட் பண்ணுறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் கிரேஸ் மார்க்லாம் நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தா பேச போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. சரியா? 20 ஒன்வேர்டு இருக்குது, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஏன்னா நிறையா பசங்க நமக்கே என்னன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க, சார் 2 ஆப்ஷன் எழுதிட்டேன் சார், ஆன்சர் வந்து நான் எழுதுனேன் சார், ஆப்ஷன் போடாமல் விட்டுட்டேன் சார், ஆப்ஷன் மட்டும் எழுதி வச்சேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ கூட யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது தவறாக தான் இருக்குமே தவிர கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அது திருத்தக்கூடிய அந்த ஸ்டாஃபை பொறுத்து தான் இருக்குது. அதை பார்த்துங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து 2 மார்க்கில் மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தியரி பேப்பர் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன்ஸ் தான் நமக்கு வந்து அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு தியரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தியரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சரும் நான் என்னாச்சு பார்த்தா கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது 5 கொஸ்டினுமே டைரெக்டாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சர் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்க சொல்லி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி நமக்கு வந்து அதுக்கு ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது. நமக்கு எப்போ ஸ்டெப் மார்க் வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம்முக்கு தான் நமக்கு வந்து ஸ்டெப் மார்க் வந்து பிரிப்பாங்க. இப்போ இங்கே நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, கீழே ஒரு 26வது கொஸ்டினுக்கு கீழே ஒரு பிளாக்ல ஒரு நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் மார்க் மே பி அவாய்டட் இஃப் எனி அதர் மெத்தட் இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எப்பயுமே பேப்பர் வேல்யூஷனில் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எப்படியாவது மார்க்கை அதிகப்படுத்தி போடுங்க, பசங்களுக்கு மார்க் வந்து குறைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தாலும் பசங்களுக்கு வந்து மார்க்கை நீங்கள் கொடுங்க, மார்க் அதிகமாக போடுங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் பேப்பரை கையில் எடுத்தோன்னே இவனை வந்து ஃபெயில் ஆக்கணும், இவரை வந்து பாஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறதே கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டைப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இதில் எனி 2 எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது. மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. சரியா? சப்போஸ் தமிழ் மீடியம் பசங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தோட இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குமே இது வந்து யூஸ் ஆகும். சரியா? அதாவது 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் எசிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ். சரியா? அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ரியாலிபிலிட்டி, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் சொல்லி அது அந்த டாபிக் கீழே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு, பேலன்ஸ் ஷீட் அப்படி பிரித்து எப்படி சூப்பராக என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதே மாதிரி கூட நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க அவங்க. சரியா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் 32வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு தனியாக எழுதி காட்டியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? எப்படி வந்து மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேட் அட் தி டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதாவது 3 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதுமானது. சரியா? அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஈக்விட்டி ஷேர். சரியா? கிவ் மார்க்ஸ் டு எனி 3 அதர் சூட்டபிள் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா தியரி கொஸ்டினே எனக்கு வேணாம், நான் வந்து சம்மாக கேட்டால் கூட நான் எழுதினேன், தியரி கொஸ்டினை கேட்டாவே நம்மளால் எழுத முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தியரி கொஸ்டின் தான் இங்கே மார்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எல்லாத்துலேயுமே தியரி கொஸ்டின் கீழே ஃபுல்லாக நோட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்து பாருங்கள். கிவ் மார்க்ஸ் டு எனி 3 அதர் சூட்டபிள் பாயிண்ட்ஸு, கிவ் மார்க்ஸ் டு எனி அதர் பாயிண்ட்ஸு, கிவ் மார்க்ஸ் டு எனி 2 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா
தியரி கொஸ்டின்ஸுக்கு மட்டும் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸை பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் பசங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுருவீங்க. சரியா? கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுலேயும் கீழே பாருங்கள் 1 மார்க் மே பி அவார்டட் ஃபார் தி ஹெட்டிங் அலோன். நீங்கள் வெறும் ஹெட்டிங்கை மட்டும் எழுதிருந்தீங்க அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதனால தான் நம்ம வந்து தியரி பேப்பரை நீங்கள் அக்கௌண்டன்சியில் தியரி கொஸ்டினை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? அதே மாதிரி சம்ஸோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்துங்க. சரியா? லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து எந்த கொஸ்டின்ஸுமே கொடுக்கல. சரியா? லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கிரேஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அக்கௌண்டன்சிக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கல. சரியா? ஒருவேளை இந்த வருஷம் ஏதாவது கொஸ்டினில் தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அதோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.